இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 1-12. இன்று புனித காவல் தூதர்கள் நினைவு. சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இந்த சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் என்பதெல்லாம் எதை குறிக்கிறது? சிறு பிள்ளை என்பது ஏழை எளியவர்களை, இயலாதவர்களை, ஊனமுற்றவர்களை, பாதிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருப்பவர்களை குறிக்கும். மற்றொன்று அடுத்த தலைமுறையினரை குறிக்கும். ஓரங்கட்டப்பட்டு யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கிற ஏழை எளியவர்கள், இயலாதவர்கள், இவர்களை அவர்களில் இயேசு இருக்கிறார் என்று நாம் கண்டுகொள்ளும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு செய்வது, ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு செய்வது இயேசுவுக்கு செய்தது. ஆகையினால் யாரையும் நாம் ஓரம் கட்டக்கூடாது. நம்முடைய எண்ணத்தில் கூட, எண்ணத்தில் தான் மிக முக்கியமானது. அவர்களை ஓரம் கட்டக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும், அவர்களை தூக்கிவிட முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, சிறு பிள்ளைகளை இழிவாக கருதக்கூடாது. அடுத்த தலைமுறையினர், நம்முடைய பிள்ளைகள், அவர்களை கண்டுகொள்ளாம விட்டுடுறாங்க. செல்போனுக்கு அடிமையா விட்டுடுறாங்க, கஞ்சா அடிக்கிறதுக்கு அடிமையா விட்டுடுறாங்க. அவர்கள் விருப்பம் போல விட்டுடுறாங்க. அவங்கள தொட்டா என்ன செய்வாங்களோ தெரியலையே, தற்கொலை பண்ணிக்குவானோ, ஓடி போயிடுவானோ, ஏதாவது மருந்து எடுத்து சாப்பிட்டுக்குவானோ என்று எண்ணி ஒதுக்கி விடுகிறார்கள். நாம் மிக பெரிய தவறு செய்கிறோம். நாம் நம்மையே கிணற்றுக்குள் ஆழமான கிணற்றிலே நாமே குதிக்கிறோம். காரணம் என்ன? அடுத்த தலைமுறையினரை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. கண்டித்து திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. அன்பானவர்களே, தீமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதுகிறார். முதல் அதிகாரம், 2வது கடிதம், முதல் அதிகாரம், அதில் 21 பேதுரு எழுதுகிறார். அதை போல தீமோத்தேயுக்கு பவுலும் எழுதுகிறார். 3வது அதிகாரம் 16வது வார்த்தை. இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகின்றன? கடவுளால் தூண்டப்பட்ட வார்த்தை. எதற்கு? கண்டிக்க, சீர்திருத்த, வாழ்க்கையை சீர்திருத்த, பயிற்றுவிக்க. அன்பானவர்களே, ஆகையினால் இழிவாக கருதினால் நம்ம பைபிளை சொல்லித்தர மாட்டோம். இழிவாக கருதினால் அவர்களை கண்டுகொள்ள மாட்டோம். நீ செல்போனுக்கு அடிமையாக கிட. இழிவாக கருதினால் என்ன பண்ணிக்குவானோன்னு விட மாட்டோம். கண்டிச்சு திருத்துவோம். அவன் பக்கத்திலே இருக்கணும், கண்காணிக்கணும். சூப்பர்வைஸ் மட்டும் இல்லை, அன்போடு அக்கறையோடு அரவணைக்கணும். அப்ப இவர்களில் இயேசு இருக்கிறார். இயேசுவை இழிவாக கருத வேண்டாம். அடுத்த தலைமுறையினருக்கு இயேசுவை கற்றுக் கொடுக்க வேண்டும். நமக்கு முதல்ல தெரியணும். அன்பானவர்களே, இந்த சிறுவர்கள் என்ற வார்த்தையை வைத்து நாம் சிந்தனை செய்தால் நமக்கு வெட்கமாயிருக்க அடுத்த தலைமுறையினரை நாம் உருவாக்காமல் விடுவது நமக்கு தலைகுனிவு ஏற்படுத்துகிறது. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு
இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். கற்றுக்கொண்டதையெல்லாம் செயல்படுத்தாமலும் இருக்கிறோம். நாங்கள் உம்மிடமிருந்து கற்றுக்கொண்ட பண்புகளை, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாழ்வை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க கவனமாயிருக்கின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.